ஹைதராபாத் சிக்கெட்பள்ளி காவல் நிலையத்தில் ஆஜராக ஜூப்ளி ஹில்ஸ் வீட்டில் இருந்து நடிகர் அல்லு அர்ஜுன் கூறப்பட்டுள்ளார். புஷ்பா 2 பட திரையிடலின் போது முன் அறிவிப்பின்றி அல்லு அர்ஜுன் சென்றதால் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் பலியான சம்பவத்தில் தற்போது நடிகர் அல்லு அர்ஜுன் காவல் நிலையம் கூறப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் காவ்யா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். காவ்யா, வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. ஹைதராபாத்தில் தொடர்ந்து புஷ்பா 2 பட நெரிசலின் போது பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பதற்காக ஹைதராபாத்தில் உள்ள தனது ஹூப்ளி பள்ளி இல்லத்தில் இருந்து தற்போது நடிகர் அல்லு அர்ஜுன் கிளம்பியிருக்கிறார். புஷ்பா 2 சிறப்பு காட்சியில் தொடர்ந்து முன்னதாக ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி இரவு திரையிடப்பட்டது. அப்போது ரசிகர்களுடன் படம் பார்க்க அல்லு அர்ஜுன் திரையரங்கிற்கு வந்தார். எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி வந்ததன் காரணமாக திரையரங்கில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதில் சிக்கி ரேவதி என்ற 35 வயது பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது மகன் ஸ்ரீதேஜா, அதாவது 9 வயதான ஸ்ரீதேஜா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். தொடர்ந்து அவர் கோமாவில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பெண் உயிரிழந்த வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் சந்தியா திரையரங்க உரிமையாளர்கள், நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அல்லு அர்ஜுனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் சில மணி நேரங்களிலேயே சிறையில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். தொடர்ந்து பெண் உயிரிழந்த வழக்கில் நீதி கேட்டு அடையாளம் தெரியாத 6 நபர்கள் நேற்று அல்லு அர்ஜுனின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தினர். அவரது வீட்டின் மீது கல் எறிந்து அல்லு அர்ஜுனுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 6 பேரை போலீசார் கைது செய்து பின்னர் ஜாமீன் வழங்கினர். இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தொடர்ந்து புஷ்பா 2 திரைப்பட தயாரிப்பாளர்கள் நவீன் ஏட்ரேனி மற்றும் ரவிசங்கர் ஆகியோர் இறந்த பெண்ணின் குடும்பத்தினரை சந்தித்து நஷ்ட ஈடாக 50 லட்சம் ரூபாய் காசோலையை வழங்கினர். அப்போது தெலுங்கானா அமைச்சர் கோமாட்டி ரெட்டி, வெங்கட் ரெட்டி உள்ளிட்டோர் உடனிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் தொடர்பாக தெலுங்கானா அரசியலிலும் பல்வேறு பரபரப்பான சூழல் என்பது நிலவி வருகிறது. நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்த முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர் என்ன சிறையில் சென்று வந்ததற்கான தியாகி போல் தான் அல்லு அர்ஜுன் நடந்து கொண்டதாக கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்திருந்த அல்லு அர்ஜுன் ஆரம்பத்திலிருந்தே உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு ஆதரவு அளித்து வருவதாகவும் சிகிச்சை பெற்று வரும் சிறுவனுக்கு அனைத்து ஆதரவையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் கூறி 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடையும் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து தெலுங்கானா அரசியலில் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய இந்த நிலையில் தொடர்ந்து காவல் நிலையத்தில் இன்று விசாரணைக்காக சிக்கட்பள்ளி காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராகும்படி சரியாக 11 மணிக்கு ஆஜராகும்படி அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஏற்கனவே காவல் நிலையம் மற்றும் புகார் வழக்கு தொடர்பாக அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்த நடிகர் அல்லு அர்ஜுன் ஹூப்ளி பள்ளி இல்லத்திலிருந்து தனது இல்லத்திலிருந்து தற்போது காவல் நிலையத்திற்கு கிளம்பியிருக்கிறார். அங்கு அவரது குடும்பத்தினர் வழி அனுப்பி வைத்த நிலையில் அங்கு அவரது மனைவி மற்றும் மகன் உள்ளிட்டோருடன் அவர் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 10 நிமிடங்களில் அவரிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.